கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான தலைப்பு கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நம் தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்துகிற விதத்தை காணும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி வரணும். அவர் சில ரகசியத்தை நமக்கு இந்த நாள் முதல் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, தேவன் நாம் தேடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் பொருளாதாரத்தில் நம்ம பின்தங்கி போயிடுறோம் இல்லையா? தேவனுக்காக நாம் போகிறோம், சபைக்கு போகிறோம், வாங்குகிறோம், ஆனால் காணிக்க கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே என்று நீங்கள் நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவன் அவர் உங்களை எப்படி வழி நடத்துகிறார் நீங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு வர வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். பாருங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை நிலையை இன்று இருந்ததை விட 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று அவருடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. அல்லேலூயா! தேவன் உங்களை கொண்டு அதை தான் விரும்புகிறார். இன்னைக்கு இருக்கிறத விட நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கீங்களா? நீங்கள் இதை விட 1000 மடங்கு கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கிறீங்களா? இந்த இருக்கிறத விட நீங்கள் 1000 மடங்கு லட்சாதிபதியாக இருக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமும் திட்டமுமாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி நான் பெருக முடியும், நான் இதை எப்படி நான் கையாள முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு தான் தேவன் சில பிரமாணங்களை இந்த ரகசியத்தில் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ எப்படியோ போகிறோம் வாரோம் அப்படின்னு. ஆனால் தேவன் இந்த ரகசியத்தின் அடிப்படையில் தான் இது வேலை செய்கிறது. பாருங்க, அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். என்னடா விதைப்பு அறுப்புங்கிறன்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கீங்களா? பாருங்க, ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய விதையை எடுத்து தன்னுடைய அந்த நிலத்தில் போடுகிறான். போடும் பொழுது என்ன நடக்கிறான்? அவன் கொடுத்ததோ கொஞ்சம், ஆனால் அறுவடையோ ஏகப்பட்டது. தேவன் இப்படிதான் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அவன் கொடுக்கும் பொழுதே ஒரு நோக்கத்திலோடு கொடுக்குறான். நான் இன்னைக்கு விதைக்கிறேன், இந்த மாதம் நான் மழை வர டைமில் விதைக்கிறேன், மழை முடிஞ்சு 3வது மாதத்தில் நான் இதை விடையும் பல மடங்கு நான் அறுவடை பண்ணேன். பாருங்கள், வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாலாம் கொஞ்சம் தான் நெல் வச்சுருப்பாங்க, ஒரு அரை கோட்டை நெல்லோடு இருக்காது. ஆனால் அறுவடை முடிய டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் தேவன். ஏன்னா அப்படி தான் பூமியை வைத்திருக்கிறார் பிரமாணத்தை. அதுதான் தேவனுடைய அநாதி திட்டம். நீங்கள் செய்யணும். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இதை நீ கண்டுகொள். இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை திறனை நீ மாற வேண்டும். ஆனால் தேவன் அதில் இன்னொன்று வைத்திருக்கிறார் என்றால், நீ அதன் நோக்கத்தோடு நீ செய்யணும். எப்படி? கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு விதைக்கிறேன்னா அதான் சொல்கிறதா, சிறுக விதைக்கணும் சிறுக அறுப்பன், பெருக விதைப்பவன் பெருகரும். அப்போ நம்ம பெருகணும் வேண்டும் என்றால் அதிகமாக விதைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் விதைக்கும் பொழுது உங்களுடைய பணமும் அப்படித்தான் தேவன் சொல்லுகிறார். பணம் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமா, அந்த அளவுக்கு நீ விதைக்கும் பொழுது நோக்கத்தோடு கண்டிப்பாக தேவனே, நான் இன்னைக்கு விதைக்கிறேன், அதிகமாக விதைக்கிறேன். விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் நாளைக்கு சந்திக்கப்படுகிற எல்லாத்தையுமே அது இந்த இதிலிருந்து அது நீங்க வேண்டும். பற்றாக்குறை, என் வீட்டில் பற்றாக்குறை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கஷ்டம் இருக்குது, நோய் நொடிகள், அதெல்லாம் நீக்க வேண்டும் என்றால், அது எல்லாத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து நான் வர வேண்டும் என்றால், நான் உமக்காக அதை நான் விதைக்கிறேன். அந்த அறுவடையிலிருந்து இதையெல்லாம் நான் நீக்கப் போகிறேன் என்று ஒரு நோக்கத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது அந்த நோக்கமானது தேவன் சொல்கிறார், அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்று. தேவன் இப்படி தான் பைபிளில் வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே கொண்டு கொடுத்துட்டு சும்மா போட்டு, விவசாயி பாருங்கள், நிலத்தில் அப்படியே விதைச்சிட்டு அப்படியே வந்துடுவானா? சும்மா போட்டு வருவானா? விதைய வரமாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், இது கண்டிப்பாக அறுவடை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவன் நோக்கத்தோடு தான் அந்த விதையில், அந்த நிலத்தில் அவன் விதைக்கிறான். இன்றைக்கி நான் இதை விதைச்சிருக்கிறேன், 3 மாதம் கழித்து அவனுடைய எண்ணமே அப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக அறுவடை பண்ண போகிறோம்ண்டு. அவன் விதைச்சதை கண்டிப்பாக அவன் பல மடங்கு அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசம் அப்படி தாங்க வருகிறது. அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் வாழ்க்கையில். அப்படி நீங்கள் நோக்கத்தோடு கொடுக்கும்போது அந்த விதை பருப்புங்கிறது தேவன் அந்த அளவுக்கு விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கவனமாக கவனிக்கும். ஆகையால் இந்த விதைப்பு அறுப்புங்கிறது, இந்த சத்தியத்தை அறிந்த நீங்கள் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் செய்யலாம். அதுக்காக நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. எல்லாத்திலுமே நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை 1000 மடங்கு பெறுவார். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நீங்கள் இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்கள் பெறுவீங்க. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அதை பெருகதை காண்ப. அப்பொழுது தேவன் உங்கள் உள்ளத்திலே வந்து அவர் சொல்லுகிறார், நீ செய்தது கண்டிப்பாக நான் உனக்கு பலனுக்கு. ஏன்னா தேவனுடைய பிரமாணம் ஒரு நாளும் அது அழியாது. அவர் சொல்லியிருக்கிறார், வறண்ட பூமி எவ்வளோதான் இருந்தாலும் சரிதான், அதிலிருந்து அந்த விதையிலிருந்து அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு காடை, அற்புதமான ஒரு செழிப்பான ஒரு பச்சை பச்சையான ஒரு காடை உருவாக்கலாம். அந்த அளவு நீங்கள் இருக்கிற அந்த பணத்தை, கொஞ்சத்தில் இருக்கிற அந்த பணத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அழகான பசுமையாக மாறும். பாருங்கள், அவர் எப்படி வந்து வார்த்தை கொடுக்குறாரு பாருங்கள்.
அன்றியும் இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்கள் வாசமாய் இருப்பதனால் கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரமும் உயிர்ப்பிக்கிறார். தேவன் நமக்காக அவர் வந்து அந்த பிரமாணத்தைகளை கொடுத்து பாருங்க, இயேசு மரித்தோர்லிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் உங்களுக்கு இந்த தூண்டுதலை கொடுக்கிறது. இந்த மாதிரி சத்தியத்தை கேட்க ஒரு தூண்டுதலை கொடுக்கிறது. அவருடைய அன்பு உங்களுக்கு தூண்டுதலை கொடுக்கிறது. என் பிள்ளை இப்படி இருக்கிறான், இதிலிருந்து மாறணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். பாருங்க, உங்களுக்குள்ள அது வாசமா இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பூரிக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆவினாலே, அந்த தேவனுடைய ஆவினாலே நீங்கள் இருக்கிற உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ பொருளாதாரத்தில் போயிட்டேனே, என்ன அவ்வளோதான், குடி முடிவு போச்சு, என்ன அவ்வளோதான், சாவு தான், என்ன முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. பாருங்கள், நிறைய பேர் இந்த பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கி கடனை கட்ட முடியாமல் அவங்க தற்கொலையில் போயிருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன? அவங்க விதைக்கிறதே கிடையாது. எங்கேயாட்டு வாங்குறது சாப்பிடுது, எங்கேயாட்டு வாங்குறது சாப்பிடுது, கொடுக்குற பழங்கிறதே கிடையாது. வாங்குறது சாப்பிடுது, வாங்குறது சாப்பிடுது. அவங்கள்ட்ட வருகிற வருமானத்திலிருந்து எடுத்து அதை விதைக்கிறங்கிறதே கிடையாது. ஆனால் தேவன் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆகையால் தான் அவர் உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த காதில் கேட்கிறது. தேவன் சொல்லுகிறார், நீ இந்த விதைப்பு அறுப்பதை விட்டு விடாதடா, நீ இதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு 1000 மடங்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்குறாருங்க. உங்கள் வனாந்தரமாக இருக்கிற வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை முற்றிலும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை துளிர் போல ஒரு அழகான பசுமை போல மாறும். அதுதான் தேவன் உங்களுக்கு அற்புதமாக இந்த வார்த்தை கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் எதை பற்றி சோர்ந்து போங்க, அப்படி பேப்பரில் வருது, இப்படி பேப்பரில் வருது, நீங்கள் விதைக்கதை விட்டு விடாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில் மாற வேண்டுமா, நீங்கள் அதிகமாக விதைக்க வேண்டும். அது எப்படி விதைக்க வேண்டும் என்றால், அது விதை போல நோக்கத்தை வைத்து விதைங்கள். கண்டிப்பாக இதனுடைய சூழ்நிலை மாறும். நான் இன்று விதைக்கிறேன், தேவன் முன்பாக நின்று சொல்லுங்கள், இந்த ஊழியத்துக்காக நான் செய்ய போகிறேன், இதை நான் கொடுக்க போகிறேன், ஆகையால் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி நீங்கள் அதன் மேல் விசுவாசத்தை வைத்தும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுடைய விசுவாசத்தில் குறையிருக்காது, அவருடைய பிரமாணங்கள் மாறாது. அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பே தான் காண்பீங்க. இன்று இருப்பதை விட 1000 மடங்கள் பெருக்கத்தை தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். விதைக்கதை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் பூரிப்பாக கலிகூர்ந்து உங்களுடைய வாழ்க்கை திறனை மாறும் பொழுது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுவார்கள். அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆகையால் விதைப்பு அறுப்புங்கிறதை நீங்கள் ஒரு நாளும் விட்டுவிடாமல் அதன் மேல் பிரியமாக இருந்து நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் இதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.